கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டில் இந்த நாளிலே பிறந்த நாளையோ இல்லைன்னா திருமண நாளையோ நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துதலை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் யாருக்காவது இன்னைக்கு பிறந்த நாள்னா கூட அவர்களுக்கு நீங்கள் விஷஸ் சொல்லும் பொழுது அந்த விஷஸோடு சேர்த்து இந்த நாள் மங்கள வார்த்தையும் இந்த வார்த்தையின்படி இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லி அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு இருக்கும். சரியா? எடுத்து வாசிங்க இந்த நாள் மங்கள வார்த்தை. ஏசாயா 44:21. இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் காலில் உட்காந்துட்டு எங்கள் அம்மாவே என்ன மறந்துட்டாங்க, என் புருஷனே என்ன மறந்துட்டாரு, என் பொண்டாட்டியே என்ன மறந்துட்டா, டெலிவரிக்கு போனதே போனால் அதுக்கப்புறம் என்னையும் மறந்துட்டா, என்னுடைய குடும்பத்தையும் மறந்துட்டா, எல்லாம் மறந்துட்டா, இப்போ அவ குடும்பம் அவ பிள்ளை அப்படின்னு இருக்கிறா, பிள்ளைய கூட என் கண்ணில் காட்டலை, மறந்துட்டான்னு சிலர் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சிலர் உட்காந்து நான் ரொம்ப நம்பியிருந்த என் ஃப்ரெண்ட் என்ன மறந்துட்டான், எங்கள் சித்தப்பா என்ன மறந்துட்டார், இதெல்லாம் சொல்லி யாரோ ஒருத்தவங்களை மறந்துட்டாங்கன்னு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல செய்தி சொல்கிறாரு. யாரெல்லாம் மறந்துட்டாங்கன்னு நீ சொல்கிறியோ அவங்க எல்லாம் ஒரு எல்கை வரைக்கும் தான் உனக்கு நின்று உதவி செய்ய முடியும். ஏன்னா அவங்களுக்குன்னு கஷ்டங்கள் இருக்கும், குடும்பம் இருக்கும், ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால பெர்மனண்டாக நான் சொல்கிறேன், இஸ்ரவேலே, நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் எப்போதும் உன்னை தன் நினைவிலே வைத்திருக்கிறார். எப்ராயிமை பார்த்து சொன்னார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன். இன்னைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, மகனே மகளே, உன்னை எப்படி நான் மறப்பேன், உன்னை எப்படி நான் கைவிடுவேன். அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல, மறக்கிற தெய்வம் அல்ல. அவர் உன்னை மறக்காம இந்த நினைவிலை வைத்திருக்கிறான். அதுக்காக தான் உன்னை தன் உள்ள கையில பொறிச்சு வச்சிருக்கார். உன்னுடைய ஜெபங்களையும் அவர் மறக்கலை. இன்னைக்கு இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லுகிற நேரத்தில் நீ ஆண்டவருடைய பாதத்தில் அனுப்பி இருக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்து இன்னைக்கு அவற்றை ஆக்டிவேட் பண்ணி உனக்கு பதில் கொடுக்கிறார். மறு உத்தரவு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த டெண்டர் உத்தரவு உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அப்ரூவல் உத்தரவு உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உத்தரவு உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ப்ரொமோஷன் உத்தரவு, அந்த ஆர்டர் உனக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு ஆர்டரை எதிர்பார்த்துட்டு இருக்கிற கர்த்தர் இன்னைக்கு அதை செய்வார், கண்டிப்பாக செய்வார். இந்த நாள் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். கிறிஸ்டினா மேல்பட்டம் பாக்கம் அவங்க எழுதியிருக்காங்க, என்னுடைய மகள் திருமணத்திற்காக ரொம்ப நாள் நாங்கள் பிரயாசப்பட்டு நடக்கலை. கடைசியாக ஒக்கியம் துறப்பாக்கத்தில் இருக்கிற புதிய ஜெப மையத்திற்கு ஏப்ரல் 18, 2024 அன்று நேரில் வந்து நான் ஜெபித்து கொண்டேன். ஜெப ஊழியர் எங்களுக்கு ஜெபித்து மங்கள வார்த்தை கொடுத்தார்கள். 2 மாதத்தில், ஏப்ரல் வந்திருக்காங்க, 2 மாதத்தில் அப்படின்னா ஜூலை 12ஆம் தேதி சிறப்பாக கர்த்தர் திருமணத்தை நடத்தி வைத்தார். அதுவும் மருமக நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ள ஜேபிஆர் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ரொஃபஸராக இருக்கிற ஒரு நல்ல மணமகனை கர்த்தர் கொடுத்தார். எவ்வளோ நல்ல சாட்சி இல்லை? ஒருவேளை நீங்களே இப்படி உங்கள் பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நித்தமும் நம்முடைய சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெப மையத்திற்கு நேராக நிறைய பிள்ளைகள் அழுது கொண்டு மார்பிளை அடிச்சுட்டு வருவாங்க. எனக்கு இந்த பிரச்சனையா அதுக்காக ஜெபிக்கிறதற்காக தான் இன்றைக்கு ஆண்டவரால் மகிமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க. கதறி அழுது ஆண்டவருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. இங்கே வந்தால் ஒரு நல்ல மங்கள வார்த்தை ஒன்று கொடுப்பாங்க. அந்த வார்த்தை மனு உருவாகும். அதான் சொல்ல, அதனால தான் இந்த வார்த்தையை மங்கள வார்த்தைன்னே நாங்கள் சொல்கிறோம். நான் இடையில ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு ஏழை பிள்ளைகளுடைய வீட்டில் ஒரு சின்ன சும்பாவிதான், அதுக்காக வேண்டி அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். போகும்போது எனக்கு பின்னால் ஒரு சத்தம் கேட்குது. ஒரு 4-5 பேர் ஓடி வர்றாங்க. என்ன சொல்லிட்டு வர்றாங்க? மங்கள வார்த்தை பிரசங்கியார் போகிறாரு, மங்கள வார்த்தை பிரசங்கியார் போகிறாரு. மங்கள வார்த்தை சொல்லி இப்போ மங்கள வார்த்தை பிரசங்கியார்ன மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஏழை பிள்ளைகளோட வீட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வர
ஒரு கும்பலே வெளியே நிற்குது. மங்கள வார்த்தை பிரசங்கியார்ட்டேருந்து மங்கள வார்த்தை கேட்டு எனக்கும் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்காதா என்ற எல்லா பிள்ளைகளுக்கும் பொறுமையாக நின்று ஜெபம் பண்ணிட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். இதெல்லாம் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் இல்லாத என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக எங்களிடத்தில் நான் ஷேர் பண்ணேன்னு விரும்பி அதை ஷேர் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இது உங்களுடைய அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலே நீர் தைரியமான உத்தரவாதத்தை கொடு. நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி இது ஒரே வார்த்தை எங்களுக்கு போதப்பா. ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்கள் நீங்க மறக்காம நினைவுல வச்சிருக்கிறீங்கன்றதை நாங்க நினைவு கூர்ந்து, எங்கள் பிரச்சனைகள் உமக்கு மறைவா இல்லை, உங்க ஞாபகத்துல இருக்குது, ரைட் டைம்ல நீங்க செய்வீங்கன்னு நம்பிக்கையோட நீர் செய்து விட்டீர் என்று சொல்லி உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்படியே பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும் ராஜா. அப்படியே என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும் ராஜா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.